நாங்கள் கடவுளே என் புருஷனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு கொஞ்சம் நல்லது தானே அப்படின்னு நினச்சி கடவுளே எனக்கு இந்த எங்கள் வீட்டுக்காருக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், அவங்களோட இதெல்லாம் எல்லாமே எனக்கு பூர்த்தி செய், உனக்கு நான் இந்த இது பண்ணுறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்க போய் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களுக்கு அந்த மைண்டை கொடுக்குறாரு. கிடைச்சு சார் கம்பெனியில் போய் இன்னொரு கம்பெனிக்கு போயிருக்கேன், கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு போட்டா ஒரு 101 தேங்காய் போடுறாங்க. அப்பாவி ஒரு தேங்காய் 50 ரூபாய்க்கு விற்குது, நீ ஒரு 101 போட சொல்றியா? பரவாயில்ல சார், இதனால செலவழிக்கிறதுனால தப்பே இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு. அதனால கடவுளுக்கு செய்யறதுல இவங்க குறை சொன்னாங்கன்னா நான் அதை ஏத்துக்கவே முடியாது சார். உண்மையில நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, கார்பரேட்டை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா வேணுங்கிற அளவுக்கு புரிஞ்சிருவாங்க, ரத்தத்தை குடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட உழைப்பு, நம்மளோட திறமை, மற்றதெல்லாம் வந்து எங்க போகுது? நாங்க சின்ன சின்ன விஷயம் செய்யறது அவங்களுக்கு பெருசாதான் சார் அது முடியும். நான் வந்துட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அசஸராக இருக்கிறேன். லீவு நாட்களில் மக்களுக்கு ஜாதகம் பார்க்குறேன். இன்றைக்கி எனக்கு வயசு 57 வயசு ஆகுதுங்க ஐயா. இதில் என்னென்னா எனக்காக அவங்க ரொம்ப வேண்டுறாங்க. ஆனால் நான் இந்த கடவுளை நம்பி மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறேன். அதனால் ஒரு முறை இந்த ஏடி ஏஇலாம் வந்து எங்கள் செக்கிங் வரும்போது அம்மனம்பாக்கங்கிற ஒரு ஏரியா வந்தவாசியில் கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போ அங்கே உள்ள மக்கள்லாம் எங்கள் சாமியாண்டன் வந்து காலில் கையில் விழுந்தாங்க, இதெல்லாம் பார்த்தாங்க, எங்கள் ஏடி பார்த்தாங்க. இன்றைக்கி 57 வயசு ஆகிப்போச்சு. எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ப்ரொமோஷனே கிடையாது.